வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த செடியை பார்த்துருப்போம். இது என்ன செடினா ரயில் பூண்டு, எலி ஆமனுக்கு, ஆற்று பூண்டுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய இங்கிலீஷ் நேம் பன் துளசி பான் பிளான்ஸ் குரோட்டான்ஸ். இதனுடைய சயின்டிஃபிக் நேம் குரோட்டான் பான் பிளாண்டியனம். இந்த செடியில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. இது பல நோய்களை சரி செய்யுது. என்னென்ன நோய்களை சரி செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செடியோட தண்டை உடைச்சா அந்த தண்டுலேருந்து பால் போல் வரும். அந்த தண்டு பாலை வெட்டுக்காயங்களில் ரத்தம் வரும்போதும் புண்ணு கொப்பளங்களில் ரத்தம் வரும்போது அந்த இடத்துல பூசினா ரத்தம் நின்றும் சீக்கிரம் காயங்கள் குணமடையும். இந்த செடியில் ஃபங்கஸ் பாக்டீரியா நோய் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால ஃபங்கஸ் பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை இந்த செடி சரி செய்யும். டெர்மட்டோஃபைட்ஸுங்கிற ஒரு ஃபங்கஸ்னால் ஏற்படக்கூடிய நோய் தான் ரிங்வார்ம்னு சொல்லக்கூடிய படர்தாமரை நோய். அந்த நோயை இந்த செடி சரி செய்யும். படர்தாமரைனா என்னென்னா தோல் பகுதியில் சிவப்பு, தடிச்ச மற்றும் செதில் போன்ற வட்ட வடிவில் சொறி உருவாகும். அந்த இடத்துல கடுமையான அரிப்பும் எரிச்சலும் இருக்கும். இந்த நோய் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவும். இது ஒரு தொற்று நோய். மேலும் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய அரிக்கும் தோல் அலர்ஜி அல்லது அரிப்பு தோல் அலர்ஜி. இது தோல் வறண்டு சிவந்து தடிப்பு ஏற்பட்டு தாங்க முடியாத அளவுக்கு அரிப்பு உண்டாகும். இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாது. இந்த நோயையும் இந்த செடி குணப்படுத்துது. இந்த செடியில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது. இந்த செடியை வலி நிவாரணியாக பயன்படுத்துகிறாங்க. இதை உடல் வீக்கங்களை குறைக்கவும் பயன்படுத்துகிறாங்க. இது தலைவலியும் சரி செய்யும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம், அதாவது மூட்டுகளில் வலி, வீக்கம், விரைப்புத்தன்மை ஏற்படும். இது எதனால் வரும்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பு மூட்டுகளை சுற்றியுள்ள ஆரோக்கியமான திசுக்களை தாக்கும்போது இந்த முடக்குவாதம் வரும். இந்த செடி முடக்குவாதத்தை சரி செய்யுது. இந்த செடியோட பட்டையும் வேர் சாரும் மலமிளக்கியாக செயல்பட்டு கடுமையான மலச்சிக்கலை சரி செய்து. இந்த செடியோட விதை சாறுகள் மஞ்சள் காமாலை, வயிற்றில் நீர்க்கோர்த்தல்னு சொல்லக்கூடிய ஆசைட்ஸ் அதையும் சரி செய்யுது. ஆசைட்ஸ்னால் என்னென்னா அடிவயிற்று பகுதியில் அதிகப்படியான லிக்விட் திரவம் தேங்கும் நிலை தான் ஆசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் கல்லீரல் பாதிப்பு தான். வயிறு திடீர்னு பெருசாகும், பானை போல் இருக்கும். உடல் எடை அதிகரிக்கும். வயிறு உப்பும் போது நுரையீரல் மீது அழுத்தம் ஏற்பட்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யக்கூடிய பண்புகள் இந்த செடிக்கு இருக்குது. இந்த செடி பிரான்சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூச்சுக்குழாய் அலர்ஜி, அதாவது நுரையீரலுக்கு காற்றை கொண்டுட்டு போகக்கூடிய மூச்சுக்குழாயில் பிரான்சியல் டியூப்பில் ஏற்படக்கூடிய வீக்கம் தொற்றை தான் பிரான்சிட்டிஸ் மூச்சுக்குழாய் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த நோயை ஆஸ்துமா, ஈலை நோய், இளைப்பு நோய் அல்லது மூச்சுத்திணறல் நோயின்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமாவை சரி செய்யும். காலரா, வாந்தி பேதின்னு சொல்லக்கூடிய இந்த காலரா எதனால் உருவாகும்னா சிறுகுடலில் விப்ரியோ காலராங்கிற பாக்டீரியா ஒரு கடுமையான தொற்று நோயை ஏற்படுத்தும். இது அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீர் உட்கொள்வதனால ஏற்படக்கூடியது. இந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய பண்புகள் இந்த செடிக்கு இருக்குது. நன்றி.